ஆளுகின்ற கட்சி வெற்றி வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கட்சி எதற்கு அனைத்து கட்சியை கூட்ட வேண்டும், அனைத்து கட்சியும் பிரிந்து கிடக்கிறது என்று சொல்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியும் ஒரே குரலில், ஒற்றை குரலில் மேகதாது அணை கட்டக்கூடாது, காவிரி நீர் எங்கள் உரிமை என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சூழலில் நீங்கள் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சண்முகம் அவர்கள் உரையாற்ற அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகளை நினைவு கூர்ந்து தேசியத்தையும் தமிழையும் தனது இரு கண்களாக கொண்டு செயல்படக்கூடிய உத்தம தலைவர், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களின் சார்பிலும், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர், இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஐயா அவர்களின் சார்பிலும் இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும், கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் அண்ணன் தனியரசு அவர்களுக்கும் மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் திருமாரஞ்சி அவர்களுக்கும் மற்றும் இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலே இந்த மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்ததற்கு நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாக அனைத்து கட்சிகளுமே இதற்கு குரல் கொடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காகவும், காவிரி நீர் எங்கள் உரிமை என்பதற்காகவும் மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய ஜனநாயக கட்சி முன்னெடுத்தது. அதன் வழியிலே இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த மிகப்பெரிய போராட்டத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆளுகின்ற கட்சி வெற்றி வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கட்சி எதற்கு அனைத்து கட்சியை கூட்ட வேண்டும், அனைத்து கட்சியும் பிரிந்து கிடக்கிறது என்று சொல்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியும் ஒரே குரலில், ஒற்றை குரலில் மேகதாது அணை கட்டக்கூடாது, காவிரி நீர் எங்கள் உரிமை என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சூழலில் நீங்கள் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. இன்று தொகுதி மறுவரை பிரச்சனைக்கு மட்டும் அனைத்து எம்பிக்கள், அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை நீங்கள் கூட்ட முற்படுகிறீர்கள். ஆனால் காவிரி நீர் நம்முடைய தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம், அதற்கு நீங்கள் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசிற்கும் ஒரு மிகுந்த அழுத்தத்தை கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் மாற்றத்தை கொடுக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் ஒரு மாற்று வழியில் ஒரு நல்ல முன்னோட்டமான ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுக்க ஏன் தவறுகிறீர்கள்? இங்க மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் ஒரே குரலில் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இன்று சட்டசபையில் சொல்கிறீர்கள், தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா சென்று அங்கே எனக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறீர்கள். அது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு அவமானம் என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு அது அவமானம். எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட சொல்கிறோம்? இன்று நீங்கள் புதிதாக இந்த அரசை அமைத்திருக்கிறீர்கள். இன்று பழங்காலமாக கட்சியையும் ஆட்சியையும் பல போராட்டங்களையும் தியாகங்களையும் உயிர் தியாகங்களையும் பண்ணியிருக்கக்கூடிய பல கட்சியினுடைய தலைவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் அவர்களுடைய குரல்களையும் கேட்டு ஒரு நல்ல வழிகளை இந்த மேகதாது பிரச்சனைக்கு நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்பதற்காகத்தான் சொல்கிறோம். இந்த மேகதாது பிரச்சனை இந்த போராட்டத்தோடு முடிவடையவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக விரைவிலே தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து பிலிகுண்டு பகுதியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஐயா பாரிவேந்தர் இளையவேந்தர் சார்பாக அனைத்து கட்சியும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த
முக்கியமாக 177.25 டிஎம்சி தண்ணீர் 1924ஆம் ஆண்டு 575 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. 575 டிஎம்சி, ஒரு டிஎம்சி என்பது 2813 கோடி லிட்டர். அப்ப ஒரு டிஎம்சி தண்ணீரை 12,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 24 லட்சம் லாரிகள்ல கொண்டு செல்லலாம். 575 டிஎம்சி வந்துகிட்டு இருந்தது, இன்னைக்கு தேஞ்சி 177.25 நிக்குது. அத கூடி எங்களுக்கு கொடுக்க நீங்க வாங்கி கொடுக்க மறுக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சென்னையில இன்று இன்னைக்கே தண்ணி பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையா இருக்கு. அங்க டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் காஞ்சி கிடக்குது. இதை தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கவனித்து நீங்கள் ஒரு நல்ல முடிவை, நல்ல அழுத்தத்தை மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் கொடுத்து மேகதாது அணையில் ஒரு சிறு செங்கலை, சிறு கல்லை கூட நீங்கள் எடுத்து வைக்க அனுமதிக்க கூடாது என்று சொல்லி இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.